நாம் அனைவரும் மனிதர்கள் தானே தவிர நாம் ஒன்றும் புனிதர்கள் இல்லை. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படைக்கு மாற்றமாக நம்மிடத்தில், நம்முடைய சமுதாயத்திடத்தில் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் தவறளித்து விட்டான் என்று சொன்னால், அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால், பலருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற நாம், இந்த சமுதாயம் சிலருடைய பாவங்களை, தவறுகளை ஏற்க மறுக்கிறது. இவரெல்லாம் பாவம் செய்வாரா, இவரெல்லாம் தவறு செய்வாரா, இவரெல்லாம் மோசடியில் ஈடுபட்டு விடுவாரா, இவர் எப்படி பேசக்கூடியவர், இவர் எப்படி ஆய்வு செய்யக்கூடியவர், இவர் பேச்சுக்கு நிகரான ஒரு பேச்சு உண்டா, இவரின் ஆய்வுக்கு நிகரான ஒரு ஆய்வு உண்டா, இவரால் எத்தனை பேர் நேர்வழி பெற்றிருக்கிறார்கள், இவரால் இரையச்சம் அதிகரித்தது எத்தனை பேர் என்று ஒருவரின் பேச்சை வைத்து, ஒருவரின் பயானை வைத்து, ஒருவரின் ஆய்வை வைத்து அவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான் என்று இந்த மாதிரியான மனிதர்களை தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக பார்க்கிற சூழலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மாதிரியான மக்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக என்ன சொல்லி தருகிறது? மனிதன் என்ற வட்டத்திற்குள் எவனெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அத்தனை பேரும் பாவம் செய்யக்கூடியவன் தான், அவன் அத்தனை பேரும் ஒரு நாள் தீமை செய்யக்கூடியவன் தான். அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை.